அனைவருக்கும் வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்களின் பணி மாற்றம் ஏன் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வர்றதுனால சிக்மா படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதையும் நம்ம விரிவாக பேசுவோம். ஜூன் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் வரப்போகுது. எதுக்காகனா பட்ஜெட்டை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்குது. மக்களுடைய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறதுக்காக பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஏன் அருணை மாற்றிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு பஞ்சாயத்தில் இழுத்தது, அவர் மேலே குண்டா சட்டம் போட்டது, வராகி அவர் மேலே குண்டா சட்டம் போட்டது, இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் இழுத்துட்டே வந்தாலும் கூட நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு பணியை கொடுத்தது மிகப்பெரிய கண்டனத்துக்கும் ஆச்சு, எதிர்ப்பாகவும் கிளம்பிச்சு. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேட்டியும் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ளேருந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இவரை பணியிட மாற்றம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த மாதம் லாஸ்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று வருது கோர்ட்டில் வழக்கு வரும்போது நீதிபதிகளான ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் வெங்கட நாராயணன் இவங்க 2 பேரும் இருக்கிற அமர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் அந்த எதிர்தரப்பு மேலே இவர் போடப்பட்ட மிகப்பெரிய வழக்கான குண்டாசும் அவர் மேலே சம்பந்தமே இல்லாமல் கொடுத்த பொய் குற்றச்சாட்டுகளும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீதிமன்றத்திலே வச்சு அருண் ஐபிஎஸ் அவர்களை மிக அதிக அளவில் நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிருக்கிட்டு இருக்க அதிக கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு. இது ஒரு பக்கம் அவர் பணி மாத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. 2வது காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக முக்கியமான காரணம், இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ இருக்கிற தாமோ அன்பரசன் வரைக்கும் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட தனியார் பள்ளிகளுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் பங்கு போயிருக்கு அப்படின்றதும், திமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் இருக்கிறவங்க மேலே இருக்கிற பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளை மறைத்து வந்தார் அப்படின்றது குற்றச்சாட்டாக பேசப்பட்டுச்சு. இது மிக முக்கிய காரணமாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு லண்டனில் இருக்கிற நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம் முதற்கொண்டு இப்போ நம்ம முதல்வர் பேசுனது முதற்கொண்டு எப்படி லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் அருண் அவர்களுடைய பேர் அடிபடுறதாகவும் சொல்கிறாங்க. இது முக்கிய காரணமாக இருக்குது. மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்குகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்களும் சரி, தமிழக அரசோட வழக்கறிஞரும் சரி ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலிருந்து அவர் போக்குவரத்து துறையில் ஆள்களை நியமித்த ஊழல் வரைக்கும் இன்னைக்கு எடுத்து கண்டுபிடிச்சு அவர் மேலே கேஸை போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதுக்கு டைம் கொடுத்துருச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையும் சரி, வருமான வரித்துறையும் சரி, அந்த கேஸ் இன்னும் வரல. குதிரை பேர வழக்கு உடனடியாக பதியப்பட்டு அவர் மேலே குற்றம் சாட்டி அனைத்து ஆதாரங்களையும் இன்னைக்கு நம்மளுடைய காவல்துறைக்கு கிடச்சி அவர் மேலே வழக்க போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் முன்ஜாமீனில் இருக்கார். இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்களாக இருக்குது அப்படின்றது ஒரு கருத்து. என்னடா அது இப்படி எங்கே சுற்றினாலும் ஒரே இடத்துல வருதே, திமுகவுடைய காலில் சுற்றினா பாம்பாக இருக்கார் அருண் ஐபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அனைத்து அரசியல் விமர்சகர்களும் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. நம்மளோட நிறைய பேசியிருந்தோம். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஒரு ஆளை இவரை போடும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பும். ஆனாலும் கூட சிறப்பாக செயல்படுறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் ஊழல் ஒழிஞ்சிருக்கு, லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு. இந்த டேபிளுக்கு அடியில் கொடுக்கறது, டேபிளுக்கு மேலே கொடுக்கறது, இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. லஞ்ச ஒழிப்புக்காகவே தனிப்படையெல்லாம் அருண் ஐபிஎஸ் அமைச்சிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா நம்மளும் பேசணும். இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் திடீர்னு அவரை காவல்துறை அகாடமி, பயிற்சி அகாடமியில் தூக்கி தலைமை காவலராக போட்டார். இதை காவல்துறையில் எப்படி சொல்கிறாங்கன்னா லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லூப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஒதுக்கப்பட்ட பதவி. இன்னைக்கு காவல்துறையிலேயும் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்து காவல் அகாடமி பயிற்சி தலைவராக போட்டதும் கூட அவர் மிகப்பெரிய பதவியில தான் இருக்காரு. பதவிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் கற்றுத்தர்ற ஒரு இடத்துல அவர் போய் இருக்காரு. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மிகப்பெரிய அரசியல்வாதிகள், பொதுமக்களை சந்தித்து அவங்க மேலே வழக்கு போடுறது, மிகப்பெரிய கம்பெனி தொழிலதிபர்கள் மேலே வழக்கு போடுறது, தன்னுடைய விருப்புகளை காட்டி தனிப்பட்ட ஒரு மனிதரோட ஒரு இதாக கொண்டுட்டு போகிறதெல்லாம் தாண்டி காவல்துறையில் பயிற்சி பெறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக போலீஸாக வருவாங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தலைமை காவலராக அவரை போட்டிருக்கிறது உண்மையிலே ரைட்டு. அவரை ஏதோ பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்குற வரைக்கும் பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இருந்த
பணியில யார் பார்த்துட்டு இருக்கான்னா ஐஜி மகேஸ்வரி அவர்கள். இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜியா இருக்காங்க. இப்போ கூடுதலா இயக்குனர் பொறுப்பையும் ஏற்றிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதக்கம், குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் இதெல்லாம் வாங்கின ஒரு மிகப்பெரிய அயன் லேடி அப்படின்னு சொல்லலாம். நெல்லை மாநகரத்தின் முதல் காவல் ஆணையனா இருந்த ஒரு பெண் காவலர் இவரு. இவங்க வந்து மகேஸ்வரி அப்படின்றவங்க ஏகப்பட்ட வழக்குகள்ல நிறைய ரவுடிகளை தனி ஒரு பெண் சிங்கமா இருந்து பிடிச்சு கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்தவங்க, மக்களுக்கு வந்து சேவை செய்யற மனப்பான்மையோட செயல்படுறவங்க அப்படின்றது நம்ம முதல்வர் அவர்கள் ஐஜி மகேஸ்வரி அவர்களை கூடுதல் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து மிக முக்கிய கருத்து. இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் அவர்கள் ரைட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எல்லா குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு திமுகவுக்கு சாதகமாவே போறனால தான் காரணம் அப்படின்றதையும் சொல்லிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் மாத்தினதை பத்தி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பட்ஜெட் கூட்டம் 22ஆம் தேதி வந்து தாக்கல் பண்றதா இருக்காங்க அப்படின்றதும், அதை தொடர்ந்து ஒரு வாரம் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதுல மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொடுக்கறது, மக்களுக்கான திட்டங்களுக்கான அந்த ஒரு வழிவகை பண்றது, ஒவ்வொரு துறைகள் ரீதியா ஒவ்வொரு ஈவினிங்கும் வந்து இன்னைக்கு கூட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு தலைமைச் செயலகத்துல அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு துறை இருக்கு, கூட்டுறவுத்துறை, போக்குவரத்து காவல்துறை, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இப்போ பெண்களுக்கான முழுக்க முழுக்க மகளிர் பேருந்து அந்த விடியலை தூக்கிட்டாங்க அப்படின்றதும், அடுத்து மின்சார பேருந்து ஏகப்பட்டது இறக்கியிருக்காங்க. மக்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் பண்றது, இந்த முதியோர்களுக்கான 3000 ரூபாய் இந்த பணம்லாம் வந்து வர்றது. அடுத்து பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜருக வச்ச சேலை, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் புதுமையாக பண்றாங்க. மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து இவ்வளோ நாள் கொடுத்த சைக்கிளை தாண்டி அந்த நம்ம வீட்டில இருந்து, அதாவது நம்ம பணம் போட்டு வாங்குற மாதிரி சைக்கிள்கள், புது விதமான சைக்கிள்கள் வந்து இறக்குமதி பண்றதா இருக்காங்க. அடுத்து அந்த +2 மாணவர்களுக்கான அந்த லேப்டாப் விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். திமுக வந்து அவங்க ஆட்சி காலத்துல பெரிதா ஏமாற்றப்பட்ட ஒரு திட்டமாவே இருக்கு. எப்படி ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஒரு உணவகத்தை மூடி வச்சு முடிச்சு விட்டாங்களோ, அதே போல லேப்டாப் அப்படின்ற அந்த மாணவர்களோட கனவையும் சிதைச்சிருந்தாங்க. அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்ற திட்டம், ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து இந்த அமைச்சரவை மூலியமா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த உதவித்தொகையிலிருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு மாறுதலா வரப்போகுது அப்படின்றது நம்மளுடைய பட்ஜெட் தாக்குதலின் போது மிகப்பெரிய விஷயமா பேசப்படும். அதுக்கான ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நடக்கிறதா இருக்கு. நிறைய மாற்றங்கள் தமிழகத்துல வரப்போகுது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய நினப்பா வந்து என்ன இருக்குன்னா, எப்படியும் 6 மாசத்துல கழிச்சிட்டு நம்ம தானே முதல்வரா வரப்போறோம். இடைத்தேர்தலா தான் வரப்போகுதுல்ல. நம்ம எப்படி இறங்குறோம், தனி ஒரு கட்சியா இன்னைக்கு எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம திமுக தனி கட்சியா இறங்க போகுது அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. உதயநிதியும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாப்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ரைட், இதெல்லாம் இப்ப நம்ம கடந்து வந்துருவோம். செல்லூர் ராஜு அவர்களை பத்தி நம்ம பேசி அவன் நல்லா தான் இருந்தாப்புல, ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. ரொம்ப நல்ல மனுஷங்க. தர்மாக்கோல்லாம் வச்சு வைகை அணையில வந்து தண்ணி ஆவியாறதெல்லாம் தடுத்துட்டு இருந்தாப்புல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் எதுக்கு வந்துருச்சுன்னா, என்னப்பா போன விஜயபாஸ்கர்களா, என்னையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு போயிருக்கணும். இப்படி இந்த எடப்பாடிட்ட என்னைய அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி கோவமா? இல்ல வேற என்னமும், அதாவது எப்படி சொல்றது? இன்னைக்கு அ ஒட்டுமொத்தமா எடப்பாடி கட்சி அவர்கள், எடப்பாடி அவர்கள் ஒட்டுமொத்தமா பாஜக கிட்டயும் அடிமையாயிட்டாரு, திமுக கிட்டயும் அடிமையாயிட்டாருன்றத தாண்டி இருக்கிற எல்லாத்தையுமே அடிக்குமே ஆக்கிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல்லூர் ராஜ பொறுத்தவரைக்கும் மதுரை மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லலாம். வைகையில சில அணைகள் வர்றதுக்கு ஒரு காரணமானவர். இத நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்துல நேத்து ஒரு பேட்டி குடுத்திருக்காப்புல. அதாவது ஒரு பொது மேடையில பேசியிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் அவர்களே, "வாடா, போடா, நீ எல்லாம் யோக்கியனா, நீ களவாணின்னு" சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள். அடுத்த வழக்கு வேற பதியறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நம்மளுடைய தாவேகாவுடைய வழக்கறிஞர் ரெடியா வந்து கையெழுத்து போட்டு விட்டுட்டு நம்மளுடைய முதல்வருடைய தலையசைவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா என்னால சொல்ல முடியல. அவ்வளோ மோசமான வார்த்தைகளால நம்மளுடைய முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசி கொச்சையா பேசியிருக்காரு அப்படின்றது கண்டிப்பா இதை நான் கண்டிக்கிறேன். மறக்காம கண்டிக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. ரைட்டா? ஏன்னா அந்த அளவுக்கு செல்லூர் ராஜ் மேல நம்ம வச்சிருந்த மரியாதை அப்படின்றது சுத்தமா போயிருச்சு. எப்படி இந்த உதயகுமார் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய இதை விடலாம் RS பாரதி அவர்கள் எச்சியலைன்னு சொல்லியிருக்கிறாப்புல இரட்டை இலைய. அவ்வளோ கேவலம். இதை விட கேவலம்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை ஜெயலலிதா அம்மா, ஐயா எம்ஜிஆர்லாம் இருந்தாங்கன்னா எடப்பாடியை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாப்புல கட்சிய. அதை விட மோசமா செல்லூர் ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறது ரொம்ப மோசமான கண்டனத்துக்குரியது. பார்ப்போம் இதுக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆக்ஷன் ராஜு மேல எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்ப அடுத்து கடைசியா ஜனநாயகன் மேட்டருக்கு வருவோம். ஜனநாயகன் கிட்டத்தட்ட உறுதி பண்ணப்பட்டுருச்சு. 24ஆம் தேதி வருது அப்படின்றது. 24ஆம் தேதி வருதுன்னா 31க்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இருக்கும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 750லிருந்து 900 தியேட்டர் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றனால, இந்த திரைப்படத்த பொறுத்தவரைக்கும் முதல்வர் அவர்களுடைய பிரம்மாண்டமான இறுதி திரைப்படம் அப்படின்றனாலயும், எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது அப்படின்றனால, சிக்மா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் ஓடுச்சுன்னா சிக்மா படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்காம போயிரலாம். இல்லையா பார்வைகள் குறைஞ்சு படத்தோட வசூல பாதிக்கப்படலாம். சேஜன் சஞ்சய் அவர்களுடைய முதல் படமா வரனால கொஞ்சம் அதிக அளவு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றனால, இந்த படத்தால அந்த படத்தோட வசூல் பாதிக்குமோ அப்படின்றனால, அந்த படத்த தள்ளி வைக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவலா வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் வந்தோனே அடுத்தடுத்த வீடியோல வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்க போட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.